உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா அதனுடைய விளைவுகளை தான் இங்கே கர்த்தர் இந்த வேத வசனத்தில் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை அடைக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்காம வானத்தை கர்த்தர் திறப்பதுக்கான காரியத்தில் நான் என்னை இன்வால்வ் பண்ணிக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, வானம் அடைப்பட்டுச்சுன்னா அது ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை. பாருங்க, நிறைய உழைப்பேன், பலன் ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்கும். அதில் அழிவுக்கு மேலே அழிவு, முன்னேற்றம் கிடையாது, அதில் ஆசீர்வாதம் இல்லை, அதில் தயவு இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு நேராக வானத்தை திறக்கும் போது நான் கொஞ்சம் வேலை செஞ்சால் கூட அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறத பார்க்குறேன். ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், ஒரு சின்ன பிரயாசமாக இருக்கலாம், அதில் கர்த்தர் பரிபூர்ணமான நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். அதை தான் இங்கே நம்ம வேதம் வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா கரெக்டான டைமில் என் மேலே எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணுமோ கரெக்டாக மழை பெய்யும். அப்படின்னா நன்மைகள்லாம் எங்கெல்லாம் காரியங்கள்லாம் கைகூடி வரணுமோ அந்த காரியம்லாம் கைகூடி வரும். எத்தனை பேர் கையை எழுதி சொல்கிறீங்க? எனக்கு எப்பப்பெல்லாம் காரியம் கைகூடி வரணுமோ அப்போல்லாம் காரியம் கைகூடி வரும். ஏன்னா எனக்கு நேராக வானத்தை கர்த்தர் திறப்பார்னா காரியங்களை கைகூடி வர பண்ணுறார். நான் கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால அவர் கட்டளையிடுறாரு. பாருங்க, அப்போ இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாக நான் கை நீட்டி கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும்னா என்னை நான் எதிர் கீழே கொண்டு வந்து வைக்கணும்னா கர்த்தர் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றது இது பிப்ளிக்கல் எக்ஸ்பிரஷன். பாருங்க, இதில் வேதத்தில் சொல்ல இருக்கிற இது ஒரு உண்மை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிஜத்துவமாய் செய்ய விரும்புகிற ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தில் வாழ முடியாதவனா நாம் போயிடக்கூடாது. பாருங்க, இதில் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் நாம் மாறணும். அப்போது இந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிறதுக்கு கர்த்தர் ஏராளமான வழிகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. இதை கேட்குறேன்னா கேட்டுட்டு நான் போயிட்டு என் இஷ்டம் போல் வாழக்கூடாது. கர்த்தாவே, நான் ஒவ்வொரு நாளும் நீ சொல்லி கொடுத்துருக்கிற அந்த வழியை நான் பின்பற்றி நான் ஒரு முடிவுக்கு வரேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை இனி வாழ்ந்தா கர்த்தர் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழணும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? அந்த முடிவு எடுக்கிறவங்க தான் அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ண முடியும். எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், கர்த்தர் எப்படி வேணாலும் நம்மளை நடத்துவார்னா இந்த நன்மை நடக்காது. பாருங்க, அப்படின்னா ஆண்டவர் இப்படி வழிகள்லாம் சொல்ல வேண்டியதில்லை. சும்மா வெறும் நான் ஒரு ப்ராமிஸை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அதை நிறைவேறுவதற்கான வழிகளை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வழி, கர்த்தர் வானத்தை திறப்பதுக்கு தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு வழி என்னன்னா, விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு வழி கர்த்தர் எனக்கு நேராக வானத்தை திறப்பதுக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் கவனிக்கிறோம். விசுவாசம் நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப கவனிச்சு பாருங்க, இங்க ஆண்டவர் விசுவாசத்தை இவ்வளோ முக்கியப்படுத்தி, விசுவாசத்தினால தான் நீ என்னை பிரியப்படுத்த முடியும், விசுவாசத்தை ஒன்றை வச்சு தான் தேவனையே என் பக்கம் நான் ஈர்க்கவும் அட்ராக்ட் பண்ணவும் இம்ப்ரெஸ் பண்ணவும் முடியும். அப்போ இந்த விசுவாசம் இவ்வளோ முக்கியமான ஒன்றா இருக்குன்றத ஆண்டவர் நமக்கு எடுத்து போதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை டெவலப் பண்ணுற அந்த ப்ராசஸை என் வாழ்க்கையில் நான் செய்ய தவறும் போதெல்லாம் எனக்கு நேராக வானத்தை திறக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற நிலையில் நான் என்னை வைக்கவில்லை. அப்போ இதை நான் டெவலப் பண்ண இந்த விசுவாசத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்க எப்படி டெவலப் பண்ணுறேன்? வாரந்தோறும் உட்கார்ந்து வசனத்தை கேட்குறேன். பார்த்தீங்களா? கேட்குற இந்த தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள விசுவாசத்தை டெவலப் பண்ணுது. கையை வைத்து சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எனக்குள்ள ஒன்று டெவலப் ஆகும், விசுவாசம் டெவலப் ஆகும். கையை வைத்து சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எனக்குள்ள என்ன டெவலப் ஆகும்?
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன ஆகும்? டெவலப் ஆகும், வளரும். பாருங்க, நேற்று மாதிரி இன்னைக்கு விசுவாசிக்கிறவனா இருக்க மாட்டேன். நேற்று கொஞ்சம் வீக்காக இருந்தால் இன்னைக்கு வசனத்தை கேட்ட உடனே கொஞ்சம் தெளிவாக வரேன். தெளிவான உடனே என் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. காணக்கூடாத காரியங்களை எப்படி நம்புறதுன்னு கேட்டிருந்தேன் நான். இப்போ காணக்கூடாததை நான் நம்புகிறேன். ஏன்னா அதை ஒரு நாள் நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்ட அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த தேவன் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை ரொம்ப பிரதானமானது. பாருங்க, மார்ட்டின் லூதர்னு ஒரு பெரிய தேவ மனுஷன் பாருங்க, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவதாசன். இந்த பெந்தகோஸ்தே சமுதாயத்தில் ஒரு புரட்சியை கொண்டு வந்த ஒரு தேவனுடைய தாசன். அவர் கத்தோலிக்க பிரீஸ்டாக இருந்தார். பாருங்க, அவர் ஒரு கத்தோலிக் பிரீஸ்டாக இருந்தாலும் அவர் இந்த கத்தோலிக்க செமினாரியில் அவர் ஒரு டீச்சராக இருந்தார். அப்போ அவர் டீச்சராக இருந்து அவருடைய வேலையை என்னன்னா, அந்த ரோமர் புஸ்தகத்தை பிரசங்கம் பண்ணுறது அவருக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட். இந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய தீமை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் ரொம்ப அற்புதமான தீமை என்னன்னா, நீதிமான் விசுவாசத்தினால் பிழை. அதான் தீமை. அந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய முழு தீமை அதுதாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் பல காரியங்களை பவுல் அந்த இடத்துல சொல்லி, ஒவ்வொரு பிரமாணங்கள் என்ன, எப்படி கிருபைக்குள்ள இருக்கிறோம், எப்படி விசுவாசத்தினால் நம்ம நீதிமான் ஆகிறோம், இதெல்லாம் தான் அதில் சொல்கிறார். அந்த முழு 16 அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை தான் பார்க்குறோம். அப்போ இவருடைய வேலையை இந்த ரோமர் புஸ்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறது தான். பாருங்கள், அவர் ஒரு கத்தோலிக்க பிரீஸ்டாக இருந்ததுனால அவர் அந்த கத்தோலிக்கியர் அந்த வழக்கத்தின்படி என்ன செய்வார்னா, அவர் ஒவ்வொரு முறையும் கடவுள் நம்பிக்கை, கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு அவர் தான் அனுபவத்தை சொல்கிறார். நான் ஒரு பிரீஸ்டாக இருந்து, நான் ஒரு டீச்சராக இருந்து ரோமர் புஸ்தகத்தை பிரசங்கம் பண்ணியிருந்தோம். எனக்கு விசுவாசத்தை குறித்த கண் திறக்கப்படாமல் இருந்த நாட்கள் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் பாரம்பரியத்தின்படியே, வழக்கத்தின்படியே, சாங்கியத்தின்படியே நான் என்ன செய்வேன்னா, முட்டி போட்டுட்டு படியேறி போய் நான் என்னுடைய பக்தியை நான் காட்டி இது கொண்டிருந்தேன். இப்படி செய்கிறதுனால தான் இப்படி நான் முட்டி போட்டு ஒவ்வொரு படியாக ஏறி போய் நான் கடவுளை நான் தேடி வரேன் அப்படின்னு அவருக்கு நான் காண்பிக்கும் போது அவர் என் மேலே பிரியப்படுவார். ஏன்னா நான் ஒரு பாவி, அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள். பரிசுத்தம் உள்ள கடவுளுக்கு முன்பாக நான் போகிறதுக்கு நான் இப்படியெல்லாம் மண்டிட்டு நான் முழங்கால் போட்டு படி ஏறணும், முட்டி போட்டுகிட்டே படி ஏறணும். இப்படியெல்லாம் செஞ்சாதான் நான் கடவுளை பிரியப்படுத்த முடியும்னு நினைச்சாரா. இப்படி அவர் வழக்கந்தோறும் செய்யக்கூடிய இந்த பழக்கத்தை செய்து கொண்டே இருந்தாராம். பாருங்க, ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தம் முட்டி போட்டுட்டு படி ஏறும்போது அவர் காதில் கேட்டுச்சான். ஆண்டவர் சொன்னாராம், இப்படி முட்டி போட்டு நீ ஏறி வர்றதுனால நான் உன் மேலே பிரியப்பட்டோன்னு நினைக்காத. ஆண்டவர் சொன்னாராம், என்ன நீ விசுவாசிக்கும் போது நான் உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன். கல்வாரி சிலுவையில் உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, உன்னை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி உன்னை நீதிமான் ஆக்கிறதுக்கு என்னையே நான் கல்வாரி சிலுவையில் ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தேன். அதை விசுவாசிக்காம நீ முட்டி போட்டுட்டு படி ஏறி வர்றதுனால தான் நீ என்னை பிரியப்படுத்த முடியும்னு நினைச்சுன்னா நடக்கவே நடக்காது. என்ன விசுவாசிக்கும் போது தான் நீ என்னை பிரியப்படுத்துறன்னு சொன்னாராம். அந்த மனுஷன் சொல்றாரு, அன்னைக்கு தான் என் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. நான் நினைச்சேன் நான் செய்யறதை வச்சு கடவுளை எப்படியாவது பிரியப்படுத்திடலான்னு நினைச்சேன். என்ன முட்டி போட்டுட்டு சிலர் பாருங்க, சிலர்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். வெறுங்காலில் பாதர யாத்திரை போவாங்க. ஏன்னா எவ்வளோ வேதனையான காரியம். ஜனங்க நினைக்கிறான், இப்படியெல்லாம் கடவுளுக்காக நான் அதையும் செஞ்சா கடவுளை என் மேலே பிரியப்பட்டுருவாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் இந்த கோளாறு இருக்கு பாருங்க. நான் இப்படியும் நான் முட்டி போட்டுட்டு இப்போ யோசித்து பாருங்க, உங்களை எல்லாரையும் முட்டி போட்டு படி ஏறி வர சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நார்மல் படியிலே ஏறி வர முடியாமல் சிலர் இருக்கிறீங்க. நான் முட்டி போட்டுட்டு இப்போ யோசித்து பாருங்க, நான் பிரசங்கம் பண்ண வரதுக்கு முன்னாடி நான் முட்டி போட்டுட்டே படிக்கட்டில் ஏறி நடந்து இங்கே நான் நின்று நான் பிரசங்கம் பண்ணாதான் கர்த்தர் பவர்ஃபுல்லாக வேலை செய்வார் நான் பேசுறது நினச்சேன்னா, நான் சொல்கிறேன் அதனால கிடையாதுங்க. நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போதெல்லாம் அவர் என்னெல்லாம் மனுஷனுக்காக செய்திருக்கிறாரோ அந்த கிரியைகளை தம்முடைய வசனத்தினால எடுத்து கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து புரிய வச்சு உங்கள் மனசையும் உங்கள் இருதயத்தையும் கொண்டு இந்த இயேசுவின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்கிறாரு பாருங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு அப்படி தான் வெளிச்சம் வந்துச்சான் பாருங்க. சொல்கிறாரு, நான்
நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் நான் சொல்லியும் நான் என்ன நினைச்சேன், என் கிரியையினால தான் நான் பிழைக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் செய்கிற கிரியை நிமித்தமா தான் என் தேவன் என் மேல பிரியப்படுறாரு. இல்லைங்க, தேவன் பிரியப்படக்கூடிய ஒரே கிரியை என்ன தெரியுமா? தம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து மனு குலத்துக்காக செஞ்ச அந்த கிரியையில தான் கர்த்தர் பிரியம். அந்த கிரியையை நான் என்னைக்கு விசுவாசிக்கிறேனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில விசுவாசம் வளருது. விசுவாசம் வளர வளர எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறக்கிறாரு. வானத்தை திறக்கும் போது ஒன்று நடக்கும், ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும். நான் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த ஆசீர்வாதத்தின் விளைவு நான் கை நீட்டி கடன் வாங்குறவனாக இருக்க மாட்டேன், அநேகருக்கு கை நீட்டி கொடுக்கக்கூடியவனாக கர்த்தர். இது எப்போ நடக்குதுன்னா, இந்த விசுவாசத்தை நான் எனக்குள்ள வளர்ப்பதுக்கு நான் அதையும் இதையும் பண்ணி ஆண்டவரை பிரியப்படுத்திடலாம். இன்னைக்கும் அதான் பாருங்க, இந்த வரட்டு என்ன காரியத்தெல்லாம் பண்றதுக்கு இன்னைக்கு எல்லா மக்களும் ரெடியா இருக்கிறாங்க. இந்த வரட்டு காரியத்தை பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா சரியான காரியத்தை பண்றது மாத்திரம் நமக்கு மனசு வர மாட்டுது. எதையாவது கடினமான ஒன்று சொன்னா இன்னைக்கு செய்யறதுக்கு ரெடி. கர்த்தர் சுலபமான வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழி என்னன்னா, நான் உன் பாவத்துக்காக என்னையே விளக்கரையமாக கொடுத்துருக்கிறேன், உன்னை நீதிமான ஆக்க, உன்னை ஒரு நல்ல மனுஷனாய் மாற்ற. இந்த இயேசு கிறிஸ்துவை நான் நம்பும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள விசுவாசம் எனக்கு உண்டாகுது. அவரை போல மாறணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு உண்டாகுது. பாருங்க, இது ஒன்று தான் என்ன நல்ல மனிதனாய் மாற்றும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த இயேசுவை நம்புகிற இந்த ஒன்று என்ன நல்ல மனிதனாய் மாற்றும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த இயேசுவை நம்புகிற இந்த ஒரு அனுபவம் என்ன என்னவாக்கும்னா நல்ல மனிதனாய் மாற்றும். நல்ல சிந்தை உள்ள ஒரு மனிதனாய் என்னை மாற்றும். நல்ல பேச்சுள்ள ஒரு மனிதனாய் மாறுறேன். நல்ல செயல்களை உள்ள ஒரு மனிதனாய் மாறுறேன். தீமையை செய்ய முடியாது. பாருங்க, விசுவாசத்தை கர்த்தர் மேல என் விசுவாசத்தை வச்சிருக்கிறேன். நான் தீமை செய்யறேன்னா வாய்ப்பே இல்லை. நான் ஒரு கெடுதி செய்யறேன், ஆனா நான் இயேசு ரொம்ப நம்புறேங்க. எங்கெங்க பொருந்தோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இயேசுவை நம்புறேன், நான் சண்டை போடுறேன். நான் சண்டை போடுறதுல நான் ரொம்ப வல்லமையான ஆளு அப்படின்னா பொருந்தாது. இந்த இயேசுவை நம்ப நான் சொல்றேன், என் கிரியைகளை நான் விட்டு இயேசு கிறிஸ்துவுடைய கிரியையை பின்பற்றுகிறவனாய் மாறுறேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் மேல நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கை எவ்வளவு அவசியமான ஒன்றா இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் எனக்காக செஞ்சிருக்கிற அவருடைய கிரியைகளை நான் நம்பலனா நான் என்ன செய்கிறேன்னா, நான் தேவனை கனவீனப்படுத்தக்கூடியவனா மாறுறேன். ஐ டிஸ்ஆனர் காட். என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக என்னை நீதிமானாக்க, என்னை ஒரு நல்ல மனுஷனா மாற்ற, பக்திக்குரிய ஒரு மனிதனா என்னை மாற்ற, தெய்வ பக்திக்கான காரியங்களை எனக்குள்ள ஆண்டவர் உண்டு பண்ணுவதற்கு அவர் சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்ததை நான் நம்பலனா நான் சொல்றேன், நான் கர்த்தர் எனக்காக, இயேசு கிறிஸ்து எனக்காக செஞ்ச எல்லாவற்றையும் நான் கனவீனப்படுத்துறேன், டிஸ்ஆனர் பண்றேன். இன்னைக்கு பாருங்க, அந்த விசுவாசத்தில் இன்னொரு அற்புதமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் இந்த விசுவாசத்தினால்தான் பிரியப்படுவாரா? வேற எதுனாலும் பிரியப்பட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு விசுவாசத்தினால மாத்திரம்தான் உங்க மேலேயும் என் மேலேயும் என்ன பண்றாரு? பிரியப்படுறாரு. மற்ற ஜோக்கெல்லாம் விட்டுறணும், மற்ற சர்க்கஸ் எல்லாம் விட்டுறணும். இந்த மனுஷனை பாருங்க, சர்க்கஸை பார்க்கணும்னா மனுஷனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சர்க்கஸை பார்க்கறதும் இன்ட்ரெஸ்ட், சர்க்கஸ் பண்றதும் மனுஷனுக்கு இன்ட்ரெஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சர்க்கஸ் பண்றதுக்காக நான் படிச்சு வைக்கலப்பா. நான் சொல்றது கேட்குதா உங்களுக்கு காது? ஆண்டவர் சொல்றாரு, என்ன போல இருப்பதுக்காக உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் யாரை போல இருக்கிறதுக்காக நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு? சர்க்கஸ் பண்றதுக்கு உண்டாக்கல நம்மளை. இன்னைக்கு மனுஷனை பாருங்க, இந்த சர்க்கஸ் பண்றதெல்லாம் என்ன ரொம்ப என்ன ஆசை உள்ளவனா இருக்கிறான். ஆனா ஆண்டவரை போல நம்ம மாறுறதுக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமானது பாருங்க. அப்போ கேள்வி தேவன் விசுவாசத்தினால தான் பிரியப்படுறாரா? ஆமா, விசுவாசத்தினால தான் பிரியப்படுறார். வேற எதை வச்சோம் அவரை பிரியப்படுத்த முடியாது என்பதை தான் உங்களுக்கு, அதை உங்க மனசுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் வாரம் வாரம் ஆண்டவர் அதை ஸ்ட்ராங்காக காட்டுறாரு. நீங்க இதை விட்டுட்டு வேற ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் இதுக்கு தான் உங்களை கொண்டு வருவார். சொல்ல நல்லா கவனிக்கணும்.
ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமா தான் பிரியப்படுறார். அதனால தான் வசனத்தை கேட்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இந்த வசனத்தை கேட்க கேட்க எனக்கு விசுவாசம் டெவலப் இந்த விசுவாசம் டெவலப் ஆக நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் டெவலப் ஆக நீங்களும் நானும் என்னவாகும்? இயேசுவை போல மாறிக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க பக்கத்தில், யாரை போல மாறுவோம்? இயேசுவை போல மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு வானம் திறக்கப்பட்டுரும். ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், என்ன கையிட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வாதம் வரும். ஒரு நாளும் உங்கள் கை ஏந்திர கையாக இருக்காது. அநேகருக்கு கை திறந்து கொடுக்குற ஆசீர்வாதமான மேலான நிலையில் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். இன்னைக்கு ஒருவேளை மேலான நிலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை நம்ப நீங்கள் மேலே ஆவீங்க. உயர்வதற்கான எல்லா அனுகூலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்பதை நம்பி இதை நான் என் வாழ்க்கையில் ஒப்புக்கொள்ளணும். ஐ மஸ்ட் கம் இன் டு அன் அக்ரிமெண்ட் பை பிலீவிங் தட் ஐ எம் a heir in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ள நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன் என்கிறத நான் ஒப்புக்கொள்ளும் போது இந்த விசுவாசம் எனக்குள்ள இன்னும் அதிகமாக இயேசுவின் மேலே வைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறுறேன். என்ன ஆண்டவர் அவருடைய சுதந்திரவாளியாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை எனக்கு இயேசு உண்டாக்கி கொடுத்தது. இதுக்காக நான் ஒன்றும் பண்ணலை. இயேசு தான் வந்து என்ன அவருடைய பிள்ளையாக்க, என்ன அவருடைய சுதந்திரவாளியாக மாற்றுறதுக்கு கல்வாரி சிலுவையில் தம்மையே அவர் எனக்காக கொடுத்து இப்போ என்ன பண்ணுறாரு? என்னை கொண்டு போய் கிறிஸ்துவோட என்னை அவர் இணைக்கிறார். எத்தனை பேரை கிறிஸ்துவோடு இணைச்சிருக்கிறாரு? அப்படி இணைக்கப்பட்டவங்க கையை வைத்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இப்போ இதை நம்பும்போது யூ கம் இன் அக்ரிமெண்ட் வித் காட். நிறைய பேர் பாருங்க, ஆண்டவரோட ஒப்புக்கொள்ற அந்த ஒத்து போகிற அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரக்கூடிய காரியத்தில் டிஸ்அக்ரிமெண்ட் ஆகுது. எப்பெல்லாம் நான் டிஸ்அக்ரிமெண்ட்டுக்குள்ள போறேன், அந்த ஒத்துக்கொள்கிற அந்த காரியம் எப்பெல்லாம் என் வாழ்க்கையில் அது நிராகரிக்கப்படுதோ அப்போல்லாம் நான் என் விசுவாசத்தை கர்த்தர் மேலே டெவலப் பண்ண முடியல. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை. ஆண்டவரோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள நம்ம வரும்போது ஆண்டவர் சொல்றதை நம்புறேன், கர்த்தர் எனக்கு அவருடைய சுதந்திரவாளியை நான் வச்சிருக்காருன்றதை நம்புகிறேன், அவருடைய சுதந்திரவாளியை போல வாழ என்னை மாற்றுறேன், என்னை யோசனைகளை மாற்றுறேன், என் செயல்களை மாற்றுறேன். இப்போ இவ்வளோ மாற்றங்கள் வரணும்னா தேவன் சொல்கிறதோட நான் ஒத்து போகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் சொல்கிறதோட நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒத்து போகிறது தான் அந்த மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஒத்து போகிற நிலை பாருங்க, மனுஷனுக்கு சுலபமாக வந்துடாது. வாசிப்போமா? ஒரு உதாரணத்தை வைத்து இந்த காரியங்களை, சில காரியங்களை சொல்லி நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் போவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏனோக்கை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஏனோக்கை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இங்க ஏனோக்கை குறித்து, ஏனோக்குடைய விசுவாசத்தை குறித்து சொல்றாரு. இதே வசனம் இந்த ஏனோக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இந்த சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னும் போது ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, ஏனோக்கு வாஸ் வாக்கிங் வித் காட். ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிறான், தேவனோடு நடக்கிறானா, நல்லா கவனிங்க, இங்கே வந்து அக்ரிமெண்ட் இல்லாமல், அந்த ஒத்து போகிற நிலை இல்லாமல் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட நடக்கவே முடியாது பாருங்க, சஞ்சரிக்கவே முடியாது பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, அங்கே சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, என்ன, 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒளிய ஒருமித்து நடந்து போவார்களோ. என்ன கேட்குறாங்க? 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒளிய. அப்ப கவனிச்சு பாருங்க, 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒளிய அவங்களால ஒன்னா நடக்கவே முடியாது. இருந்தா மாத்திரம்தான் அவங்க ஒன்னா நடக்க முடியும். ஒன்றுபட்டு இல்லைன்னா, அக்ரிமெண்டோட இல்லைன்னா ஒன்னா நடக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய வீட்டில் கணவன் மனைவி ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள ஒத்து போகாமல் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில நேரம் பாம்பும் கீரிப்புள்ள மாதிரி இருப்பாங்க, சில நேரம் லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஹலோ, புரியும் நம்புறேன். நான் சொல்ற லாங்குவேஜ் புரியுதா? சில நேரம் அப்படியே அந்யோன்யமா இருப்பாங்க, சில நேரம் ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஒத்து போகிறது இல்லை அங்கே. ஆனால் அங்கே வசனம் சொல்லுது, 2 பேர் ஒருமனப்பட்டு, எப்படி சொல்றாரு பாரு, ஒருமனப்பட்டால் ஒழிய எப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணா நடக்க முடியும்ன்றாரு. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி சஞ்சரிக்க முடிஞ்சு? தேவனோடு அவன் ஒத்து போகாதவனா இருந்தா எப்படிங்க நடந்திருப்பான்? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன் ஏனோக்குடைய விசுவாசத்தை குறித்து சொல்ற? ஏன்னா ஏனோக்குடைய விசுவாசம் டெவலப் ஆனது காரணம், அவன் இயேசுவோடு தேவனோடு அவன் சஞ்சரிக்கிறவனாய் ஒத்து போகிறவனாய் அவன் இருந்ததுனால அவன் விசுவாசம் வளர்ந்துச்சு. இன்னைக்கு நிறைய நேரம் என் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேது. ஏன் வேலை செய்ய மாட்டேதுன்னா, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளோடு ஆண்டவர் சொல்ற காரியங்களோட நான் ஒத்து போக மாட்டேன். I must come in total agreement with what God says to me. இயேசுநாதர் எனக்கு என்ன சொல்றாரோ அதுல முழு அந்த ஒத்து போகிற நிலையில என்ன நான் எப்போ கொண்டு வரணும், அப்போதான் என் விசுவாசத்தின் மூலமா கர்த்தரை நான் பிரியப்படுத்துறேன். நல்லா கவனி, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இல்ல, இது அந்த கதை இல்ல. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, ஒருமித்து ஒத்து போய் அதான் இங்க சொல்றாரு. ஏன் ஏனோக்கு ஆண்டவர் உதாரணமா காட்டுறானா, ஏனோக்கு ஏன் ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார்னா, சொல்றாரு, இவன் என்னோட ஒத்து போனான், நான் சொல்றதுக்கெல்லாம் இவன் என் வார்த்தையை நம்பினான். அதனால என்ன, ஆண்டவர் ஏனோக்க தீங்கு நாட்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்றார். நல்லா கவனிங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்? இப்போ எடுத்துக்கொள்றதுன்னா நீங்கள் உடனே நம்மளை ஆண்டவர் தூக்கிடுவார் போல இருக்குது. அப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. என்னைக்கு போனோமோ அன்னைக்கு போய் சேருவோம். எத்தனை பேர் தெரியும், போய் சேர வேண்டிய நேரத்தில் நீங்கள் பிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது, பிடிச்சி தொங்கிட்டுலாம் இருக்க முடியாது. அது நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. என்னைக்கு நம்ம ஓட்ட முடியுதோ அன்னைக்கு ஆண்டவருடைய, இங்கேயும் ஆண்டவரோட ஓடுறேன், இங்கே ஓட்ட முடிஞ்சால் கர்த்தரோடவே நித்திய காலமாக ஓடுற இடத்துக்கு போகிறேன். ஆனால் இங்கே வாழும்போது நான் ஒருமித்து வாழணுமே இயேசுவோட, இயேசு சொல்ற வார்த்தையோட நான் ஒருமித்து போகணுமே, இயேசு மேலே உள்ள நம்பிக்கையில் நான் ஒருமித்து போகணுமே. அப்போ ஆண்டவரோட ஒத்து போகிறது விசுவாசத்தை எனக்கு உண்டாக்குது. அந்த விசுவாசத்தினால கர்த்தரை நான் என்ன செய்கிறேன், பிரியப்படுது. கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோட எல்லா காரியத்திலும் நான் ஒத்து போவேன். சொல்லுங்க வாயத்திறந்து, இயேசுவோட சொல்லுங்க, நல்லா வாயத்திறந்து கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவே உம்மோட எல்லா காரியத்திலும், இயேசுவோட எல்லா காரியத்திலும் ஒத்து போவீங்கன்னா நம்ம எல்லாரோடையும் ஒத்து போகிறதுக்கான காரியத்தை, விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். அதான் ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய சிறப்பான ஒரு காரியம். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையில் நான் ஒத்து போகிறேன். விசுவாசன்றது அறிக்கை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, விசுவாசன்றது என்ன? அறிக்கைனா என்ன? வாயை திறந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, வார்த்தைகளை பேசுகிறோம் பார்த்தீங்களா. இப்போ ஆண்டவரோட ஒத்து போகிறதுனா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் சொல்கிறேன். என் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு,
சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை. கர்த்தர் சொன்னதை எடுத்து நான் சொல்றேன். எப்ப சொல்றேன்? சில நேரங்கள் சில தாழ்ச்சி வருது, சில பிரச்சனைகள், சில குறைபாடுகள் வரும்போது, பொருளாதார நெருக்கடி வாழ்க்கைக்குள்ள வரும்போது, நான் நினைச்ச மாதிரி பொருளாதாரம் என் கைக்கு வராமல் இருக்கும்போது, பொருளாதார நெருக்கடிகள் நேரிடும் போது, இப்போ நான் என் சூழ்நிலையை பார்த்து, என் பொருளாதார நிலையை பார்த்து சொல்லிடக்கூடாது. நான் மாறாக சொல்லணும், இல்லை கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். அந்த நிலை எனக்கு, அதோட ஒத்து போறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எதோட ஒத்து போறேன்? எதோட ஒத்து போறேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, எதோட ஒத்து போறேன்? நானோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு, அதோட ஒத்து போனோம் பாருங்க. இதான் ஆண்டவரோட ஒத்து போக. இப்படி ஒத்து போகும்போது, ஆண்டவர் சொல்ற வார்த்தையோட ஒத்து போகும்போது எனக்குள்ள விசுவாசம் வளருது. அந்த விசுவாசத்தின் மூலமா கர்த்தரை நான் என்ன செய்யறேன்? பிரியப்படுத்துகிறவனா இருக்கிறேன். எப்பெல்லாம் ஆண்டவர் சொல்ற வார்த்தையோட நான் ஒத்து போகலையோ, அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரலையோ, அப்போ நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கல. கர்த்தரோடு நான் உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள நான் வரல, அந்த காரியத்தில் நான் ஒத்து போகலை. சில நேரம் பாருங்க, பலவீனங்கள் வியாதி சரீரத்தில் வரும்போது, அந்த வியாதியின் நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், வியாதியை பேசிட்டு இருக்கக்கூடாது, பலவீனத்தை பேசி கொண்டு இருக்கக்கூடாது. என்ன பேசணும்னா, கர்த்தர் என் வியாதியில் அவர் தம்முடைய சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரே, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கையை வைத்து சொல்லுங்க, அவருடைய வியாதியை பெருசா பேச, வியாதியோட நீங்க ஒரு என்ன ஒத்து போக கூடாது, உங்க பலவீனத்தோட ஒத்து போக கூடாது. நீங்க பலவீனத்தின் நடுவே, வியாதி நடுவே சொல்லணும், இல்ல நான் எதோட ஒத்து போகிறேன்னா, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்கிற அந்த தேவனுடைய வார்த்தையோடு நான் ஒத்து போறேன். இப்படி கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போக நான் சொல்றேன். எதெல்லாம் நல்லா ஆகணுமோ, கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் நான் வைக்கிற விசுவாசம் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையை நல்லா ஆக்கி காட்டும். கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதுதான் அந்த விசுவாசத்தில் இருக்கிற ஒரு பவர். அதை வாயை திறந்து அறிக்கை பண்றேன். அதுதான் என்ன காண்பிக்குதுன்னா, நான் தேவனோட ஒத்து போகிறேன், கர்த்தரோட ஒத்து, நான் அவருடைய, இயேசு என்ன அவரோடு உடன் சுதந்திரவாளி ஆக்கியிருக்கிறாரு. இது அவருடைய இரத்தத்தினால் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த உடன்படிக்கை அவர் என்னோட செய்த உடன்படிக்கை. நான் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே நீர் என்னுடைய ஆண்டவர், நான் உம்முடைய பிள்ளை, என் பாவத்தை நீர் மன்னித்திருக்கிறீர், என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறீர், என்னை உம்மை போல மாற்றியிருக்கிறீர், ஒவ்வொரு நாளும் நான் உம்மை போல மாறுறேன் ஆண்டவரே என்கிறதை நம்ப நான் அவருடைய வார்த்தையோடும், அவர் செய்த காரியங்கள், அவர் என்ன செய்ய விரும்ப, அதுக்கு நான் என்ன அவரோட ஒத்து போகக்கூடியவனா மாறுறேன். இன்னைக்கு மனுஷன் இன்னொரு மனுஷனோட ஒத்து போகாதது போலவே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்டையும் ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம நிறைய விஷயத்தில் அவரோட ஒத்து போகாம போகிறதுனால நிறைய காரியங்கள் நடக்க மாட்டுது. ஆனால் ஒத்து போகும்போது, when you come in total agreement with God and his word, ஆண்டவருடைய வார்த்தையோடும் தேவனோடும் ஒத்து போகிற நிலையில் நான் என்னைக்கு என்ன ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனோ, என் விசுவாசம் பலனடையுது. என் விசுவாசத்தின் மூலமா கர்த்தர் பிரியப்படுற, அதை தான் விசுவாசமான அறிக்கைன்னு சொல்றோம். இப்படிப்பட்ட தேவனோட ஒத்து போகிற வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வருதா? நிறைய நேரம் ஒத்து போகாத வார்த்தை தானே வருது. சூழ்நிலைகளில், தேவைகள் வந்து, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை ஆண்டவரே, ஏன் என்னை கொண்டு வந்து இந்த ஆபத்தில் விட்டீர் ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே பழிய போடுறேன். ஒரு நாளும் உங்க ஆபத்துக்கும் உங்க பிரச்சனைக்கும் ஆண்டவர் காரணமாக இருந்திருக்கவே மாட்டார். நான் அதுக்கு காரணமாயிட்டு அந்த காரணத்தை என் மேல சொல்லாம நான் யார் மேல திருப்புறேன்? ஆண்டவர் மேல திருப்புறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னோட நீ ஒத்து போகிறதுக்கு நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு யோசித்து போறப்பா, ஆபத்துலேருந்து உன்னை நான் காப்பாற்ற முடியும், உன்னுடைய வியாதியை சுகமாக்க முடியும், உன்னை நான் நல்ல மனிதனாக மாற்ற முடியும், உன்னை நீதிமான ஆக்கியிருக்கிறேன். எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் எனக்காக செஞ்சு, அந்த காரியத்தோடு நான் ஒத்து போகாம என்னுடைய இஷ்டங்கள், என்னுடைய குறைபாடுகளை கொண்டு போய் ஆண்டவர் மேலே சாடுறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே,
அதுக்கு தான் இந்த விசுவாசம் அவர் மேலே உண்டாகிறதுக்கு நான் சொல்லணும், ஆண்டவரே என்னை சூழ எத்தனை காரியங்கள் நடந்தாலும் நான் அதோட ஒத்து போலப்பா, நான் உம்முடைய வார்த்தையோடு ஒத்து போகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கி பல தேவைகளோடு வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகள் மத்தியில் வந்திருக்கலாம். சூழ்நிலையே பார்த்து 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 அதையே உங்கள் வாழ்க்கையில் பார்த்து பேசக்கூடியவங்களாக மாறியிருக்கலாம். அதையே பார்க்கறதுனால, அதையே நடக்காதையே பார்க்கறதுனால, இது எப்படா மாறும், இது எப்படா நடக்கும், இது எப்படா தீரும் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா ஒரு நாள் என்ன பண்ணுறேன், பார்த்து பார்த்து அதை பார்க்கறது நிமித்தமாக வாயை திறந்து அதையே பேசுகிறேன். இன்னைக்கு ஒன்று சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பார்க்குற சூழ்நிலைகளில் உம்முடைய வார்த்தையோட நான் ஒத்து போகிறேன். ஆண்டவர் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் கடந்து வருகிற சூழ்நிலைகள், நான் போகிற பாதைகள், எனக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், இதை ஆண்டவரை வாயை திறந்து பேசாமல் என் இயேசுவோடு நான் ஒத்து போகிறவனாக இருக்கிறேன். இயேசுவுடைய வார்த்தையோட ஒத்து போகிறவனாக இருக்கிற வார்த்தைகளை நான் பேசும்போது என்கிட்ட விசுவாசம் இருக்குன்றதை கர்த்தர் பார்க்குறார். அந்த வார்த்தையை பேசும்போது தான் ஆண்டவர் பிரியப்படுறார். பாருங்க, ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு நான் அதுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், சான்றிதழாக. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜெகரியா என்கிற ஒரு ஆசாரியனை குறித்து நம்ம கவனிக்கிறோம். வயதான ஒரு ஆசாரியன். அவனுக்கு அவன் ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று ஆண்டவருடைய காரியங்களை செய்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். பாருங்க, இவனுக்கு இருந்த ஒரு பெரிய குறை என்னன்னா, ஒரு பிள்ளை இல்லை அவனுக்கு. இதற்காக அவன் ஜெபிக்கிறான், இதற்காக ஆண்டவரிடத்தில் பல வேண்டுதல் செய்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுடைய ஜெபத்தையும் அவனுடைய வேண்டுதலையும் கேட்டு அவனுக்கு நேராக ஒரு தூதனை அனுப்புகிறார். காபிரியேல் தூதனை அனுப்பி ஆண்டவர் இப்போ அவங்ககிட்ட பேசுகிறார். பாருங்க, பேசும்போது எப்படி பேசுகிறார் பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் நாம் இணைந்து வாசிப்போம். 11ஆம் வசனத்துலேருந்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நீண்ட நாளா ஒரு வேண்டுதலை கர்த்தர்கிட்ட வச்சிருக்கிறான். ஆண்டவர் இப்ப அவன் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ஒரு தூதனை அனுப்பி சொல்றார். ஒரு பெரிய நற்செய்திங்க இது. என்ன மாதிரி ஒரு குட் நியூஸ். ஆண்டவர் ஒரு குட் நியூஸ் சொல்றார். நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களை இங்க கர்த்தர் கூட்டு வந்து உங்களுக்கு நிறைய குட் நியூஸை சொல்றாரு. சொன்ன சிலர் மூஞ்சிலாம் பார்த்தா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் இங்க இந்த ஆலயத்துக்குள்ள வச்சு நிறைய குட் நியூஸை சொல்றாரு. என்ன குட் நியூஸ் சொன்னாலும் மூஞ்சி குட் ஆக மாட்டுதே. அப்படியே சிலருடைய முகம் பிரசங்க நேரத்தில் மாத்திரம் வேறுபட்டுரும். பிரசங்க நேரத்தில் மாத்திரம் அவங்கள பார்க்கணும், மற்ற நேரம்லாம் நார்மலாக இருக்கும். பிரசங்கம் பண்ண ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோன்னு அப்படியே சுடு மூஞ்சி மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் குட் நியூஸ் கொடுக்குறாரு. குட் நியூஸ் வந்துச்சுன்னா என்ன வரணும்? விசுவாசம் வரும். கரெக்டு. குட் நியூஸ் வந்தோம் என்ன வரணுங்க? சந்தோஷம் வரணும். யாருக்கு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு? ஊழியக்காரனுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றாரு. இந்த ஊழியக்காரன் சந்தோஷப்பட்டுருமா? சந்தோஷப்பட்டு கூடாதா? ஆனா கொடுமை என்னன்னா, சந்தோஷப்படல. சந்தோஷப்படாம கேட்கிற ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை காட்டுவீங்களா? கேட்கறான் பாருங்க, ஒரு அடையாளத்தை காட்டுவீரா? ஏன் அடையாளத்தை கேட்டானா, நீங்க பாருங்க, அதுல நீங்க தொடர்ந்து வாசிக்கணும். 18ஆம் வசனம் வாசிப்போமா? 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், அவன் பேசுற வார்த்தையை கவனிக்கணும். எப்படிப்பா நான் இதை அறிஞ்சிக்கிறது? ஒரு ஊழியக்காரன் கேட்கிற பேச்சாங்க இது. நான் கேட்கிறேன், ஒரு ஊழியக்காரன்
கர்த்தருடைய வார்த்தைய தேவ சமூகத்துக்குள்ள போகிறவன், தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுருச்சுப்பா, என்ன உனக்கு உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாளாகி என்ன அவ ஒரு குமாரனை பெற்றெடுப்பா, அவனுக்கு யோவான், இவ்வளோ டீட்டெயில்டாக ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. இப்படி ஒரு குட் நியூஸை சொன்ன பிறகும் சந்தேகம் போல, என்னன்னா தேவனுடைய வார்த்தையோட அவன் ஒத்து போகல. எவ்வளவு வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொன்னாலும் நான் ஒத்து போகாததுனால சந்தோஷம் வர மாட்டுது. எனக்கு அடையாளம் கொடுப்பீரா ஆண்டவர், இன்னொரு முறை வேற ஏதாவது சொல்வீரா, வேற ஏதாவது காட்டுவீரா? ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை முறை காட்டினாலும் என் வார்த்தையின் மூலமா தான் உனக்கு காட்டிக்கிட்டே இருப்பேன், என் வார்த்தையை தான் உனக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன். அதில் அவன் சொல்றான் பாருங்க, என்ன ஒரு அடையாளத்தை காட்டணும், என்ன அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டிட்டு அப்போ சொல்றான், ஏன் அடையாளத்தை காட்டணும் அப்படின்றானா, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும். இப்போ பாருங்க, இவன் கிழவனா அவ கிழவி தானே. அந்த காலத்தில் எவ்வளோ மரியாதையாக மனைவிக்கு சொல்கிறார் பாருங்க, நான் கிழவன் தான், ஆனால் அவள் வயது சென்றவளாய். கிழவியை டீசெண்டாக சொல்றதுக்கு வயது சென்றவளாய் இருக்கிறான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாரு, நான் தாத்தாவாயிட்டேன், அவ பாட்டி ஆயிட்டா. இந்த கிழவன் கிழவிக்கு இப்போ நீர் ஒரு என்ன குமாரனை கொடுப்பீர், அவ கர்ப்பவதி ஆவா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லும் போது இவன் தான் ஏழாமையே சொல்றான், இவனுடைய இம்பாசிபிலிட்டி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா, இவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டை காட்டுறாரு ஆண்டவருக்கு. இவனை பிறக்க வச்சு இவ்வளவு நாள் கொண்டு வந்தவர் ஆண்டவர், அவருக்கு கொண்டு வந்தவருக்கே என் பர்த் சர்டிஃபிகேட்டை காட்டலாமாங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய தேவைகளை அறிந்து ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொடுக்கும் போது அப்பதான் நம்ம தூக்கி பர்த் சர்டிஃபிகேட்லாம் காட்டும். ஆண்டவரே இது இல்லை, ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அது இப்படி, ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை, அந்த நற்செய்தி எனக்கு உண்மையான நற்செய்தியா மாறும். நான் விசுவாசத்தை உண்டாக்கியிருக்கோம், மகிழ்ச்சியை உண்டாக்கும். நான் அதுக்கு பிறகு ஆண்டவரை கேள்வியை கேட்க மாட்டேன், அவரை சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், அவர் வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருப்பார் என்பது எனக்கு தெரியும். இவன் கேட்கிறான், எனக்கு எதினால் அறியப்படும். பார்க்கிறார் ஆண்டவர், இவன் என் வார்த்தையோட ஒத்து போகல, நான் இவனுக்கு அற்புதம் செய்ய விரும்புறேன். யோவானை இந்த குடும்பத்தின் மூலமா கொண்டு இயேசுநாதர் வருவதற்கு முன்பாக யோவானை வழி ஆயத்தம் பண்ண தேவன் திட்டம் போட்டு வச்சு, இந்த சகல திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இந்த பெற்றோரை, இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்பினார். அவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து, நல்ல கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளை, சில நேரம் என்ன கற்பம் தரிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படி தான் வரும், இப்படி தான் கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும் போது அதை நம்பணும், அதோட ஒத்து போகணும். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், நான் பல முயற்சி பண்ணி பார்த்துறேனே, இது நடக்காதுன்னு மருத்துவங்க சொல்றாங்களே, இப்படி இதெல்லாம் எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த தடை இருக்கு, அந்த தடை இருக்கு. எத்தனை தடை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அத்தனை தடையும் உடைத்து உங்க கற்பத்தை திறக்க கர்த்தருக்கு வல்லமை இருக்கு, உங்களுக்கு நன்மை செய்ய அவருக்கு வல்லமை இருக்கு. இந்த வார்த்தையை நம்பி இந்த வார்த்தையோட நீங்க ஒத்து போகக்கூடிய நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம் தான் கர்த்தரை பிரியப்படுத்தும். பார்க்குறாரு ஆண்டவர், இவன் ஊழியக்காரனாக இருக்கிறான், ஆனால் இவன் என் வார்த்தையோட ஒத்துப்போக மாட்டான். கர்த்தர் கேட்குறாரு, லிட்ரலாக கேட்குறாரு. இந்த பாருங்க, அங்கே அதுக்கு அடுத்த வசனம் வாசித்து பாருங்களேன். அங்கே சொல்கிறாரு, என்ன, தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியிலிருந்து கேப்ரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ
தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினாலே இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேச கூடாமல் ஊமையாயிருப்பாய். கேட்டான் பாருங்க அடையாளம். அடையாளத்தை கேட்டீங்கன்னா இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? சிலர் அப்படி ஊமையா இருக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன். கேட்கறான் அடையாளத்தை, எதினால் அறிவேன், வாயை மூடிட்டாரு. ஊழியக்காரனுக்கே ரொம்ப முக்கியமானதே வாய் தான். என்ன பிரசங்கம் பண்ற ஊழியக்காரருக்கு எதுங்க முக்கியம்? வாய் தான் முக்கியம். அந்த வாயை மூடிட்டாரு பாருங்க. நான் இந்த வாரம்லாம் இதை வாசித்து யோசித்து பார்த்தேன். வாயை மூடினார்னா என்ன ஆகும்? எனக்கு ஒரு பாடம் இருந்துச்சு இதில். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அடையாளத்தை கேட்காது, சொன்னார்னா நம்பிரு. அடையாளத்தை காட்டும் ஆண்டவரே அப்படின்னா, அடையாளத்தை வேற எப்படி காட்டுறது? என் வாயை அடைச்சி என்ன, அது நிறைவேறின பிறகு வாயை திறப்பார். அது வரைக்கும் வரம் போகிறோம்லாம் பார்க்குறோம். நான் கேட்பேன், இதான் கேட்டான் வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி. அப்படிதான் ஆயிடுச்சிங்க பாருங்க. கேட்குறாரு, தேவ சமூகத்தில் நேரா வரம்பா. எப்படி சொல்றான் பாருங்க அந்த தூதன், கேப்ரியல் தூதன் சொல்றான், நேரா தேவ சன்னிதானத்தில் நான் எங்க வரேன்? உங்ககிட்ட தான் வந்திருக்கிறேன். இந்த செய்தி ஹாட் நியூஸ், உனக்கு ஹாட் பிரெட், இந்த குட் நியூஸ் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையோட இந்த சகரியா ஆசிரியர் என்ன, இந்த பிரீஸ்ட் ஊழியக்காரன் ஒத்து போல பாருங்க. ஒத்து போகாததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ விசுவாசியாமல் போனதுனால இது நிறைவேறுகிற வரைக்கும் உன்னுடைய வாய் பேசப்படாதபடிக்கு ஊமையா இருப்பேன்ட்டார். இப்போ இதை சொல்லிட்டு நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னொரு சம்பவம் தொடருதாங்க. இப்போ என்ன நடக்குதாங்க? இப்போ யோவான் ஸ்நானகனை கொண்டு வர பயன்படுத்தின இந்த குடும்பத்தை இப்போ அடுத்தது இயேசுநாதரை கொண்டு வருவதுக்கு பரலோக பிதா என்ன மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற உலக இரட்சகர் இந்த உலகத்துக்கு வருவதுக்கு இந்த மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தை இப்ப அதே தூதன் போய் இப்ப யார்கிட்ட பேசுறாரு? மரியாள்கிட்ட பேசுறாரு. இப்ப மரியாள்கிட்ட போன உடனே இப்ப இவன் சொன்னது, நான் கிழவனா இருக்கிறேன், இவருடைய இம்பாசிபிலிட்டி கிழவன். இப்போ மரியாள்கிட்ட வந்து இப்படி ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன்னை பயன்படுத்தி என்ன தேவகுமார் பரிசுத்த பிறப்பின் மூலமா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நீ கொண்டு வருவதுக்கு உன்னுடைய கருவில் நீ அவரை சுமக்க போகிறாய் என்று சொல்ற இந்த செய்தி கேட்ட உடனே இவ கேட்கிறா, எப்படி ஆகும் ஆண்டவரே, நான் இன்னும் விவாகமே ஆகலையே, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, ஆனா இன்னும் விவாகம் நடக்கலையே, விவாகம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கற்பம் தரிச்சா ஊர் உலகம் என்ன பேசுமா ஆண்டவரே? அப்போ அந்த தூதன் பாருங்க, 30ஆம் வசனம் பாருங்க, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேன் என்றால். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை என்றால் அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இவளுக்கு ஒரு வார்த்தை வருது. வார்த்தை வந்த உடனே கேட்கிறா, நியாயமான லாஜிக்கலான கேள்வி கேட்கிறா. ஆண்டவர் பாருங்க நியாயமான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறாரு. கேட்கிறா, நான் இன்னும் கல்யாணம் ஆகலையே ஆண்டவரே, எப்படி தூதனை பார்த்து கேட்கிறேன், இன்னும் எனக்கு விவாகம் ஆகலையே, இது எப்படி ஆகும் அப்படின்னும் போது உடனே தேவ தூதன் எப்படி ஜகரியாவுக்கு எலிசபெத்துக்கு ஆண்டவர் எப்படி நன்மை செஞ்சாரலாம் சொல்லி இவளை கர்த்தருடைய வார்த்தை சொன்னபோது இதெல்லாம் கேட்ட பிறகு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை சொல்லி அந்த வார்த்தை இவளுக்கு வந்த உடனே நீங்க கவனிச்சு பாருங்க, இவ தேவனுடைய வார்த்தைய ஒத்து போனா, இவன் நம்பினா பாருங்க. அப்படின்னா சரி, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, நான் இன்னும் விவாகம் ஆகல, எனக்கு பல காரியங்கள் தடைகளா இருக்கலாம், பல காரியங்கள் பேசப்படலாம், ஆனாலும் உம்முடைய சித்தம் இதுதானா, நீர் இப்படிதான் ஆண்டவரே உம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொண்டு வர திட்டம் வைத்திருக்கிறீரா, அப்படி ஆனால் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற என்னை முழு மனதாக ஒப்பு கொடுக்குறேன், உம்மோட நான் ஒத்து போகிறேன். தேவனுடைய வார்த்தையோடு அவள் ஒத்து போனதினாலே அவள் மூலமாய் ஆண்டவர் உலக இரட்சகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கும் அநேக மக்கள் இந்த இயேசு என்னும் இந்த நாமத்தினால் ரட்சிக்கப்படுறாங்களே. இப்படி மகிமையான வேலை செய்வதற்கு காரணம்னா இந்த மரியாள் தேவன் சொன்ன வார்த்தையோட ஒத்து போனதுனால அவளுடைய விசுவாசம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானதாக இருந்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, மரியாள் ஒத்து போகாமல் இருந்திருந்தா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒத்து போகாம இருந்திருந்தா, விசுவாசிக்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவர் இவளை நம்ப வச்சு அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையோட ஒத்து போனதினால நடந்த மாற்றங்களை தான் இங்க கவனிக்கிறோம். இப்ப இவ சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு, நம்ம பழகி கொள்ள வேண்டிய ஒண்ணு இது எப்படி ஆகும்ல, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாமே உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். ஆண்டவர் சொல்லுங்க, வாயத்தர் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. இப்ப பாருங்க, இவ இந்த தேவனுடைய வார்த்தையோட ஒத்து போனதுனால இவளை அளவுக்கு மிஞ்சி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆண்டவர் சொல்ல, ஸ்திரீகளுக்குள்ள நீ கனம் பெற்றவளா இருக்கிறாய். ஆண்டவர் சொல்றார், அப்படி ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் நீங்க கவனிச்சு பாருங்க, தேவனுடைய வார்த்தையோட ஒத்து போன அந்த வார்த்தையின் மேல வச்ச விசுவாசம். இப்ப கவனிச்சு பாருங்க, இப்போ அதுக்கு பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்போ இந்த மரியாள் புறப்பட்டு எங்க போகிறா, எலிசபெத்துடைய வீட்டுக்கு போகிறா. நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க, 39ஆம் வசனத்திலிருந்து என்ன அங்க நீங்க வாசித்தீங்கன்னா சில காரியங்களை பார்க்கலாம். போகிறா, போன உடனே என்ன எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த என்ன யோவான் ஸ்நானகன் துள்ளி குதிக்கிறார். உடனே அங்க பாருங்க, நீங்க கவனிச்சு பாருங்க, இவ வார்த்தை சொல்ல இங்க என்ன ஒரு மகிமையான காரியம் அங்க வெளிப்பட. இப்போ இவ போய் எலிசபெத்திட்ட சொல்றா, என்ன சொல்றானா, எனக்கு இந்த மாதிரி தேவதூதன் தோன்றி இந்த மாதிரி நீ கர்ப்பவதி ஆவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை, என்ன வயது சென்றவளா இருக்கிற என்ன கிழவனா இருந்த ஜகரியாவுடைய மனைவி கிட்ட இந்த விஷயம் வந்த உடனே இவன் என்ன கேட்டிருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன கதை விடுறியா என்கிட்ட, பரிசுத்த ஆவியான வருவாராம், உண்மையில் நிலையிடுவாரா, நீ உடனே கர்ப்பவதி ஆயிடுவியா, இது என்ன கேட்கறதுக்கு என்ன கதை, காதுல தான் பூ சுத்தி வச்சிருக்கனா, எனக்கு கதை காது சுத்த வரியா அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். இன்னைக்கு இருக்கிற நாட்டு நடப்புல இருக்கக்கூடிய என்ன வேதானவங்க என்ன கேட்பாங்க, கூட்டு போய் இந்த கதைலாம் விடாத, யார் அந்த பையன் சொல்லு, சும்மா சொல்லி இருக்காத, சும்மா இதுக்கா பரிசுத்த நிலையிட்டார், யார் அந்த பையன் சொல்லு, அப்படித்தானே கேட்டிருக்கணும். இன்னைக்கு இருக்கிற என்ன வேது சென்ற என்ன டீசெண்டாக சொல்கிறேன்னா அப்படி தான் சொல்லணும். வேது சென்றவங்க என்ன கேட்பாங்க, என்ன நீங்கள் நினச்சிக்கிட்ட, யார்கிட்ட ஏமாத்த பார்க்குற, யார்கிட்ட நீ என்ன காரியத்தை மறைக்க நினைக்கிற, மறைக்காம விஷயத்த சொல்லு, அப்படி தானே கேட்டிருப்பாங்க.
ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, அவள் சொன்ன வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த எலிசபெத் சொல்றா பாருங்க, 45ஆம் வசனத்தில் சொல்றா பாருங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். நல்லா கவனிச்சு என்ன சொல்றா பாருங்க, பாக்கியவதி என்றா. இப்போ பாருங்க, இந்த எலிசபெத் என்ன செய்யறா, மரியாளுக்கு நேராக நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி வாழ்த்து செய்திகளை அவ சொல்றா. எப்படி மாறிச்சு பாருங்க சூழ்நிலைகள். கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போகும்போது சூழ்நிலைகள் எதிராக இருந்தா கூட காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுகூலமாக்கி தரக்கூடிய ஒரு தேவன். இப்போ கவனிச்சு பாருங்க, இப்போ சகரியா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும் அந்த சம்பவத்தை. இங்க எலிசபெத் வாயை திறந்து தீர்க்க தரிசனமா சொல்ல, என்ன இங்க சகரியாவுடைய வீட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டமே நடக்குது. கேட்கிறாரு, வாய் தான் ஊமை, காது கேட்குது அவருக்கு. மனைவி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறப்பா, ஆண்டவர் சொல்ல விரும்புகிற வார்த்தையை சொல்றாளே அப்படின்னு கேட்டபோது அதை ஆமோதித்து கையை உயர்த்தி ஆமே நல்ல இல்லையான்னு சொல்றதுக்கு வாய் வரமாட்டுது. ஊழியக்காரனுடைய வீட்டில் எழுப்புதல் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு எழுப்புதலான ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுது மரியாளுக்கு. இவன் ஒத்து போகாததுனால, கர்த்தருடைய வார்த்தையோடு ஒத்து போகாததுனால பார்க்க தான் முடியுது, கேட்க தான் முடியுது. ஆனால் அதுக்கு ஒரு ஆமை நல்ல குரம் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல பாருங்க. ஆனால் எலிசபெத் அதை நம்பினா, மரியாள் அதை நம்பினால், தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போனால் அவருடைய வாழ்க்கையில் உண்டான மகிழ்ச்சி, அவருடைய வாழ்க்கையில் கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வசனங்களை கேட்கும் போது உங்களுக்கு ஒன்று விளங்கணும். என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வரேன். என்ன முடிவுக்கு? ஆண்டவரே, இனி இயேசுவோட ஒத்து போகாத நாள் எனக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் இயேசுவோட நான் ஒத்து போகணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மோட ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய வார்த்தையோட ஒத்து போகணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்குற ஆலோசனைகளோட நான் ஒத்து போகிறேன். உம்மோடு எனக்கு இருக்கிற ஐக்கியத்தோட நான் என்ன பண்றேன், ஒத்து போகிறேன். ஆண்டவரே, அந்த ஒத்து போகிற ஒரு நிலை உங்களுக்குள்ள வரும்னா அதுதான் அறிகுறி உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த விசுவாசத்தில் கர்த்தர் பிரியப்படும் போது நான் சொல்கிறேன், உங்களுக்காக வானத்தை திறப்பார், ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஒரு காலம் நீங்கள் கடன் வாங்குறவங்களா இல்லாமல் அநேகருக்கு கறந்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான நிலைக்கு கர்த்தர். அந்த விதத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காண்பதுக்கு முன்பாக அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் ஆதியாகமம் சொல்ல, அவன் தேவனோடு சந்தரித்து கொண்டிருக்கும் போதே. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை, ஏனோக்கு தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் எதிர்க்கல, அதுக்கு எதிரான கேள்வி எழுப்பல. ஆனா கர்த்தர் சொன்னதையும் கர்த்தர் செஞ்சதையும் அவன் வாழ்க்கையில் அவன் அதோட ஒத்து போனான் பாருங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், நீங்க ஆண்டவரோட ஒத்து போகக்கூடிய விதத்தில் கர்த்தர் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கா? சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்ற சில காரியங்களோட ஒத்து போகலாம், சில காரியங்களோட ஒத்து போக முடியும். இல்லை, கர்த்தர் சொல்ற எல்லா காரியங்களோடும் நான் ஒத்து போவேன். நானும் மரியாதை போல சொல்லுவேன், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதான். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. கர்த்தர் நம்ம கொடுக்குற நற்செய்தியை நம்ம எப்படி சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலையில் ஒத்து போறோமா? இப்படி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாங்க பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்ட பிறகுதான் நீங்க கவனிச்சு பாருங்க, ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் விசுவாசித்தான், மரணத்தை காண்பதற்கு முன்பாகவே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு ஆண்டவரோடு விசுவாசித்தான், ஆண்டவரோடு சந்தரிச்சான், ஆண்டவரோடு அவன் ஒத்து போனான்னு சொன்ன பிறகுதான் இந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே நோவா தக்காலத்திலே
விசுவாசத்தினாலே வாஸ்துவமே 7ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள் ஆனது என்றும் தீர்த்து விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நோவா குறித்து சொல்றாரு. நோவா குறித்து சொல்லும் போது, நோவா வாழ்ந்த காலத்தில் அக்கிரமங்கள் பெருகி போன போது, அந்த அக்கிரமங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் உலகத்தை அழிக்கவும் ஜனங்கள் செய்த பாவத்தை அவர்களை விட்டு அகற்ற தேவன் என்ன செய்கிறாரு? சொல்றாரு, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன். எப்படி அழிக்க போறேன்? வெள்ளத்தினால் அழிக்க போறேன். அதனால நோவாவை கூப்பிட்டு சொல்றாரு, நோவாவே நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுப்பான்றாரு. இப்போ கவனிச்சு பாருங்க, நோவா இதுக்கு முன்னாடி மழையும் பார்த்ததில்லை, வெள்ளத்தையும் பார்த்ததில்லை, பேழையும் பார்த்ததில்லைங்க. பேழையே அவன் பார்க்கல. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஒரு பேழையை உண்டாக்குன்றாரு. நீங்களும் நானும் தான் என்ன பண்ணியிருப்போம்? இருங்க ஆண்டவரே, எங்கள் தாத்தாவை கேட்டு வரேன், ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு தான் எங்களை காட்டிலும் ரொம்ப அனுபவம், அதனால் எங்கள் தாத்தாவை போய் கேட்டுட்டு இப்படி பேலன்னு ஒன்று இருக்கான்னு கேட்டு வரேன் அப்படின்னு போய் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இந்த நோவா யார்கிட்டையும் போய் கேட்க போல. அவன் சொல்கிறான், நீ சொல்லிட்டீரா, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீ சொல்கிறபடியே நான் பேழையை செய்கிறேன் ஆண்டவரே. இது என்ன காட்டுது? எப்படி நோவா கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போய் விசுவாசம் பாருங்க. நோவாவுக்கு ஆண்டவர் எப்படி பேழையை செய்யணும்னு சொன்னாரோ, இதுக்கு முன்னாடி யாரும் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளே கிடையாது. முதல் அனுபவம். இதுக்கு முன்னாடி அவன் பேழையை செஞ்ச அனுபவமே கிடையாது. முதல் அனுபவம். அந்த பேழையை செய்யறதுக்கு ஆண்டவர் கொடுக்குறார் ஐடியா. அந்த ஐடியாவை வச்சு அவன் பேழையை செய்யறான். பேழையை செய்து முடிச்ச பிறகு இந்த நோவா ஒருவன் மாத்திரம் கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் விளங்கினதுனால நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி அந்த பேழையில் அவன் காக்கப்படுகிறத பார்க்குறான். அது எதனால் நடந்துச்சான்? அவன் கர்த்தர் மேலே வச்ச விசுவாசத்தினால நடந்துச்சு. தேவன் சொன்ன வார்த்தையோட ஒத்து போனான், எதிர்த்து நிற்கல. இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இதை எப்படி செய்யறது ஆண்டவரே? இதுக்கு முன்னாடி நான் பேழையை பார்த்தது இல்லையே, இதுக்கு முன்னாடி மழையை பார்த்தது இல்லையே, வெள்ளத்தை பார்த்தது இல்லையே, என்ன ஆண்டவரை புதுசா சொல்றீங்க? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை சம்பந்தமே இல்லாதது போல இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. நான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்புறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையோட நான் ஒத்து போறேன் ஆண்டவரே. அந்த நிலைக்கு, அந்த அர்ப்பணிப்புக்கு எப்போ வரமோ, நான் சொல்றேன், அந்த விசுவாசம் தான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற விசுவாசமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே பேழையை கட்டினா. அமெரிக்கா தேசத்தில் மிகப்பெரிய ஒரு மனுஷன் பாருங்க, பல ஆண்டுகளுக்கு முன்பாக எலியாட் ஆர் டொனேல் என்கிற ஒரு மனுஷன் பாருங்க, லாண்டானா ஷிப்யார்டுடைய ஃபவுண்டர். அவர் அமெரிக்கா நாட்டில் யுத்தத்துக்கு சில கப்பல்கள் தேவைப்பட்ட போது, அப்போது சில குவான்டிட்டியை சொன்னாங்களாம், இவ்வளோ கப்பல்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, இவ்வளோ நாட்களுக்குள்ளே தேவைப்படுதுன்னு சொன்னபோது இந்த மனுஷன் போய் சொன்னாராம், நான் உங்களுக்கு கப்பல் பண்ணித்தரேன். அப்போ இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட அதுக்கு முன்னாடி அர்ப்பணித்தார். ஆண்டவரே, என்ன ஒரு டெக்னிக்கல் பர்சனாக, ஒரு காரியத்தை இன்வென்ட் பண்ணுறவனா நீர் என்னை மாற்றினீர்னா அதில் வரக்கூடிய எல்லா லாபத்தையும் ஆண்டவரை, பெரும்பாலமான லாபத்தை நான் உம்முடைய வேலைக்கு என்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஒரு தேவ மனுஷன் பாருங்க. அப்போ இந்த வாய்ப்பு கிடைச்ச போது எல்லாருமே கப்பல் பண்ணுற எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ கம்பெனி நாங்கள் பண்ணலைங்க, எங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு ஆசை, ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க டூரேஷனில் நாங்கள் நீங்கள் கேட்குற கப்பலை பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ இந்த மனுஷன் அந்த சவாலை எடுத்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நீர், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த கப்பலை செய்ய நீர் எனக்கு உதவி செய்தா, ஆண்டவரே இதில் வர எல்லா நன்மையும் லாபத்தையும் நான் உமக்கு பெரும்பாலும் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணறான் பாருங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவருக்கு கப்பலை பண்ணுகிற ஐடியாவை கொடுத்தாராம். அவர் சொல்கிறார், நடந்த சம்பவம். அவர் சொல்கிறார், எனக்கு கப்பல் பண்ண ஐடியா கொடுத்தாரு. அவர் சொல்கிறார், ஒரே நாளில் ஒரு கப்பலை பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் அந்த மனுஷன் கொடுத்தாராம். ஒரே நாளில்.
அவர் சொல்கிற ஒரே நாளில் நான் பண்ணி அந்த கப்பலை கொடுத்தேன். ஒரு கப்பலை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சொல்கிற ஒரே நாள் அந்த கப்பலை பண்ணி கொடுக்கறதுக்கு கடவுள் எனக்கு உதவி செஞ்சேன். அதுக்கேற்ற பெரிய ஷிப்யார்டு இருந்துச்சு, எல்லா ஆட்களும் இருந்தாங்க. டக்குன்னு நாங்கள் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஐடியா வச்சு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நான் பண்ணி தான் என்னை கர்த்தர் பெரிய ஆள் ஆக்கினார். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை பெரிய ஆள் ஆக்கி இன்னைக்கு ஒரு பெரிய ஷிப்யார்டுக்கே என்னை கர்த்தர் ஓனராக வச்சுருக்கிறாரு. ஆனால் அதில் வர பெரும்பாலான காரியங்களை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன். மீதி உள்ள 10 அவர் சொல்கிற 90% கர்த்தருக்கு கொடுக்குறேன், 10% நான் வச்சு வாழ்கிறேன். அதுவே எனக்கு ஒரு ராஜ வாழ்க்கை போல இருக்குன்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஆண்டவர் ஐடியா கொடுத்து, எதை சொல்ல வரேன்னா, கர்த்தர் ஒரு ஐடியா கொடுத்து அந்த ஐடியாவை நான் நம்பி, ஆண்டவரே இந்த ஐடியா எனக்கு வாய்க்கும், இந்த காரியம் எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் கர்த்தரை நம்பி நான் ஒரு காரியத்தை அவரோட ஒத்து போகி நான் ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் எனக்காக பெரிய பெரிய காரியங்களை நிரூபித்து காட்டுகிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நோவாவுக்கு ஐடியா கொடுத்தவர் ஆண்டவர், இந்த மனுஷனுக்கும் ஐடியா கொடுத்தார் ஆண்டவர். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஐடியா கொடுத்து ஒருத்தன் ஒரு ஷிப்பை கட்டினானா அது உடையவே உடையாது. உலகத்தில் என்ன பெரிய பெரிய ஆட்கள் ஷிப்லாம் கட்டினாங்க. டைட்டானிக் ஷிப் தான் இருக்கிறதுல பெரிய ஷிப்புன்றாங்க பாருங்க, அதுவே உடஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தர் இது வரைக்கும் ஷிப்பை கட்டுறதுக்கு அனுபவமே இல்லாத ஒரு நோவாவை கொண்டு கட்டின அந்த கப்பல் பாருங்கள், வெள்ளத்தில் எந்த ஒரு சேதமும் ஏற்படலை. கர்த்தர் அந்த பேழைக்குள்ளே இருந்து அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். நீங்கள் கவனிங்க, கர்த்தரிலிருந்து ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஐடியா இருக்குது பாருங்க, அதை நான் நம்பினா, அதோட ஒத்து போனால் எனக்கான மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். கையை சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கான அந்த தேவனுடைய வார்த்தையின் மேலே நான் வைக்கிற விசுவாசம், அந்த தேவனுடைய வார்த்தையோட ஒத்து போகிற காரியம் இருக்குது பாருங்க, இது மகிமையான வேலைகளை கர்த்தர் நமக்கு நிரூபிப்பார். அப்படியே ஒவ்வொரு அனுபவமாக ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை நம்ம கவனிங்க. அடுத்தது ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். ஆபிரகாம் சொல்கிறார் எப்படி ஆண்டவர் அவரை என்ன தாப்பன் வீட்டை விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன போது எங்கே போகிறேன் என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆபிரகாம் புறப்பட்டதுனால, தேவனுடைய வார்த்தையோட அவன் ஒத்து போனதுனால. நல்லா கவனிங்க, நோவா கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போனதுனால ஒரு பேழையை கட்ட முடிஞ்சிச்சு. அந்த பேழையில் அவன் குடும்பம் காக்கப்பட்டுச்சு. ஆபிரகாம் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போய் கர்த்தருடைய வார்த்தையோட அவன் ஒத்து போனதுனால சில சவால்கள் வந்துச்சு, சில பிரச்சனைகள் வந்துச்சு, பஞ்ச காலம் வந்துச்சு, எகிப்துக்கு ஓட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் எகிப்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வரும்போது கர்த்தர் அவனை சீமானா கர்த்தர் ஆக்கி கொண்டு வர்றார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்ம முன்னேறி போகும்போது, நம்ம அந்த வார்த்தையோட ஒத்து போகும், அதில் என்ன சவால் வந்தாலும் என் ஆண்டவர் என் கூட இருந்து என்னை தப்பு வைக்க அவர் வல்லவர். அவருடைய வார்த்தையோட ஒத்து போகலன்னா நான் தான் அங்கே போராடிட்டு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போனா எனக்கான அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கு. ஆபிரகாம் நடந்துச்சு பாருங்க. ஆபிரகாம் சொல்றான், என்ன ஒரே ராத்திரியில் அவனை கர்த்தர் சீமானாக்குறாரு. வெளியே வரும்போது ஆடு மாடுகள் என்ன வேலை ஆட்களோட வெளியே வரான், வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாய் கர்த்தர் அவனை மாத்தினார். எப்படி நடந்துச்சு? கர்த்தர் சொன்ன வார்த்தையோட அவன் ஒத்து போனதினாலே. நல்லா கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை உயர்த்த கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? உங்க தடைகளை மாற்ற கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையோட நீங்க ஒத்து போனா ஓவர் நைட்டு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எப்படி அற்புதம் செஞ்சாரோ, நான் சொல்றேன், உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பழுகி பெருக பண்ண, உங்களுக்கு எல்லா நிறைவையும் கர்த்தர் கொண்டு வர, எல்லா மாற்றத்தையும் கர்த்தர் கொண்டு வர, நான் செய்ய வேண்டிய ஒண்ணே ஒன்று, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையோட நான் ஒத்து போகிறேன். ஆண்டவரே இந்த நிலை வரும்னா, நான் சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை மேலே தூக்கிட்டு வர முடியும். உங்களுக்கான அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்களை நிறைவாக்க முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா, அதே அதிகாரத்தில் 23, 24 வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அங்கே மோசேவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மோசே பிறந்த போது அங்கே பார்வோன் என்ன கட்டளை கொடுக்குறான்னா, எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும் என்கிற கட்டளை வந்துச்சு. அந்த கட்டளை வந்தபோது நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஏன்னா எபிரேயர் பெண்கள் என்ன இஸ்ரவேல் பெண்கள் அவர்கள் கர்ப்பம் தரித்து அந்த பிரசவத்தை அவங்களே பண்ணிக்கிட்டு
ஏன்னா இந்த எகிப்திலிருந்து இந்த மருத்துவச்சிங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த எபிரேயர் பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா பிரசவம் அவங்களே பார்த்துக்கிட்டு குழந்தையும் பெற்று எடுத்து நார்மலாக போய் தாங்க வேலையை செய்து உடனே எழுந்து போயிட்டாங்க. கவனிச்சு பாருங்க, பிரசவத்தை கூட ஆண்டவர் சுலபமாக்குறதுக்கான வழிகள்லாம் கற்று வச்சிருக்கிறார். சில நேரம் பிரசவத்தில் முதல் பிரசவத்துக்கு போகும்போது சிலர்லாம் கலங்கிட்டு போவாங்க, என்ன ஆகுமோ ஏதாகும். நான் சொல்லுவேன், பிரசவிக்கிறவர் கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். அதை கூட ஆண்டவர் அற்புதமான விதத்தில் காரியங்களை செய்கிற தேவன். இப்போ கவனிச்சு பாருங்க, பிறக்கும் போதே கொல்லக்கூடிய ஒரு திட்டத்தோட மோசே வந்தபோது அந்த மோசேவை காப்பாற்றக்கூடிய வேலையை இந்த பெற்றோர் செய்கிறாங்க. ஏன் செஞ்சாங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த பெற்றோர் பயத்தினால அவனை காப்பாற்றல. மோசேவை காப்பாற்றணும், இல்லைன்னா இந்த பார்வோன் போட்டிருக்க சட்டத்தின்படி கொல்லுவாங்க, அந்த பயத்தினால் அவனை காப்பாற்றல. இல்லை, மோசேவுக்கு இந்த மோசேவை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த போது இந்த பெற்றோருக்கு தெரியுது, இல்லை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினார்? 4 தலைமுறைக்கு முன்பாக கர்த்தர் வாக்கு பண்ணினார், இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் போய் எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள். அந்த அடிமையாக இருக்கிற நாட்களில் கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்புவார், எழுப்பி நம்மளை விடுவிப்பார் என்று அவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்பினதினால இப்போ அவங்க நம்புறாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கான ஒரு குழந்தையாய் இருக்கிறான். மோசேயின் மூலமாய் கர்த்தர் காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பெற்றோர் நம்பினதினால அந்த விசுவாசம் தான் பாருங்க அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கான வேலையை செய்ய வச்சுச்சு. தேவனுடைய வார்த்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, எத்தனையோ தலைமுறைக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்னும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க அந்த நாட்களில் இந்த வசனம் சொல்லும் போது. ஆனால் அவர்கள் நம்பினார்கள், இந்த மோசேயுடைய பெற்றோர் நம்பினாங்க, இல்லை கர்த்தர் இந்த மோசேயை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க, ரட்சிக்க ஒரு இரட்சகனாய் இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்பி விசுவாசத்தோடு அவனை காத்தார்கள். நீங்கள் கவனிச்சு பாருங்க. அதனால தான் மோசே வளர்ந்து வந்தபோது அங்கே நம்ம வாசிக்கிறோம், 23, 24 வாசிக்கிறோம், அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை அவன் பெருமையாக எண்ணாம அதை உதறித்தள்ளி அதை புறக்கணித்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு விசுவாசத்தில் இருக்கவும் கர்த்தருடைய பிள்ளைகளோட பாட அனுபவிப்பதையும் அவன் பெரிய இன்பமாய் அவன் எண்ணினான். எப்படி இந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்துச்சு? அந்த பெற்றோர் அவனை வளர்க்கும் போது, ஏன்னா அந்த வளர்ப்பதுக்காக வளர்ப்பு தாயாக போனவ மோசேயுடைய தாயாகவே அங்கே போய் இருக்கிறா. போய் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். வளரும் போதே இந்த தாய் சொல்லி கொடுக்குறா, நீ கர்த்தருடைய பிள்ளை, உன் மேலே ஒரு உடன்படிக்கை இருக்குது, உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவனுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குனதுனால அவன் வளர்ந்து வந்தபோது அவனுடைய விசுவாசத்தை காண்பிக்க அவன் தன்னை வெளிப்படுத்தின நாட்களில் கவனிச்சு பாருங்க, கர்த்தருக்காக கர்த்தருடைய பிள்ளைகளோடு நிற்கிற அந்த விசுவாசமான நிலையில் தன்னை காத்து நடத்தினான். எப்படி நடந்துச்சு? இந்த மோசேயுடைய பெற்றோர் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எத்தனையோ தலைமுறைக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்கள் நினைக்கலாம், இது எப்போவோ சொல்லப்பட்ட வார்த்தை தானே. கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டா அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் அந்த வார்த்தையோடு நான் ஒத்து போனேன்னா எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நிறைவேற்றி காட்டுகிற கர்த்தர் என் கூட இருந்து மகிமையான வழிகளில் நம்மை நடத்துவார். பார்வோன் நினச்சிருப்பானா? மோசேவுக்கு ஊட்டி வளர்த்து அவனுக்கு அறிவை கொடுத்து, உலக அறிவை கொடுத்து, எல்லா திறமைகளையும் இந்த உலக ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்த இந்த பார்வோனுடைய சேனையை அழிக்கிறவனாய் ஒரு நாள் வருவான்னு யோசித்து பார்த்துருப்பானா? கர்த்தர் எப்படிலாம் காத்தாரு பாருங்க. அவருடைய வார்த்தையோட ஒத்து போனீங்கன்னா எந்த அழிவிலிருந்தும் நம்மளை காப்பாற்ற அவர் வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் அவர் காப்பாற்றுவார். மோசேவை காப்பாற்றி காட்டியிருக்காரு. நான் சொல்கிறேன், தேவன் சொல்லும் வார்த்தையை நான் விசுவாசித்து அந்த வார்த்தையோட ஒத்து போகும்போது எத்தனை தீமை என்னை சூழ இருந்தாலும், எத்தனை என்னை எதிர்க்கக்கூடிய சக்தி இருந்தால் அது நடுவே என்னை காப்பாற்றி என்னை வாழ வைத்து காட்டுகிற ஒரு தேவனுடைய அந்த வல்லமை எனக்குள்ள வேலை செய்யும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் சொல்கிற வார்த்தையோடு நான் ஒத்து போகணும். நான் சொல்லணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீ சொல்கிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறேன், உம்முடைய வார்த்தையோடு ஒத்து போகிறேன். என் சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், என் சூழ்நிலைகள் பல காரியங்களை எனக்கு பிரதிபலிக்கலாம், ஆனால் நான் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி இருக்கிறேன்.
உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே. அதாங்க விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் கர்த்தர் நம்ம மேலே பிரியப்படுறாரு. இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போகிற விசுவாசம் எனக்கு வந்துருச்சுன்னா என் மேலே கர்த்தர் பிரியப்படுறார். ஏன்னா நான் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் என்னை ஆண்டவர் எனக்கு நேராக பிரியமுள்ள ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது. அந்த காரியம் நடக்கும்போது எனக்கு நேராக வானம் திறக்கப்படும், ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், நான் கையிட்டு செய்யும் வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எனக்கு நடக்க வேண்டிய அற்புதம்லாம் நடக்கும். சொல்லுங்கள் வாயை திறந்து. எனக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க எனக்கு அற்புதம் நடக்கணும்? அப்படி விரும்புகிறவங்களாம் சொல்லுங்கள் வாயை திறந்து. எனக்கு நடக்க வேண்டிய அற்புதம்லாம் நடக்கும். ஏன்னா கர்த்தரோடு இப்போ நான் ஒத்து போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையோடு ஒத்து போகிறேன். அவரோட ஒத்து போனால் எல்லாம் எனக்கு அனுகூலமாய் காரியங்கள் நடக்கும். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் வானம் திறக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதமும் தேவ மழையும், ஆண்டவரே தேவன் கட்டளையிடுகிற எங்கள் உழைப்பின் மேல் ஆசீர்வாதம் உண்டாக, நாங்கள் கை நீட்டி யார்கிட்டையும் கடன் வாங்குறவங்களாயிராம அநேகருக்கு கரம் திறந்து கொடுக்குற அந்த மேலான நிலையில் நாங்கள் இருப்பதுக்கு நாங்கள் உங்கள் மேலே வைக்கிற விசுவாசம் எவ்வளோ முக்கியமானதுன்னு எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் மனதுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் இது போய் ஆழமாக பதியட்டும். வேற எதை வச்சா நான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. நான் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் ஒன்னே என்னை அவருக்கு பிரியமானவனாய் மாற்றும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்கள் மேலே வைக்கிற விசுவாசம் ஒன்று தான் என்னை உமக்கு பிரியமானவனாய் மாற்றுது. ஆண்டவரே, ஆண்டவரே இன்னைக்கு நீ கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் ஒத்து போனோம், எங்கள் தேவனோடு நாங்கள் ஒத்து போனோம். அதில் நாங்கள் எதிர்த்து நிற்காம, ஆண்டவரே அதில் நாங்கள் ஒத்து போகாமல் இருக்காதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு ஒத்து போகிறவர்களாய். மரியாள் உம்முடைய வார்த்தையோட ஒத்து போனால், நோவா உம்முடைய வார்த்தையோட ஒத்து போனான் ஆண்டவரே, ஆபிரகாம் உம்முடைய வார்த்தையோட ஒத்து போனதினாலே, மோசே உம்முடைய வார்த்தையோட ஒத்து போனதினாலே ஆண்டவர் அவர்களெல்லாம் எடுத்து பயன்படுத்தினீர். அவங்க மூலமா செஞ்ச அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நாங்க ஆண்டவரே சாதாரணமானவர்களா இருக்கலாம். ஆண்டவரே எங்களுடைய நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையோடு ஒத்து போகும்போது எங்களை எடுத்து அசாதாரணமான காரியங்களை செய்ய வைக்கிற வல்லமையான கர்த்தர் நீர். எங்க ஒவ்வொருவரும் நீர் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். சொல்லுங்க வாயத்திறந்த, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். இந்த நற்செய்தி எனக்கு நீ சொல்றீ, உம்முடைய வார்த்தை எனக்கு ஒரு நற்செய்தியாய் வருகிறது. இந்த நற்செய்தியை நான் விசுவாசித்து உம்முடைய மகிமையை காண, உம்முடைய அற்புதத்தை காண எங்களை நீர் ஆசீர்வதியா. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நிஜமாய் வேலை செய்யட்டும். ஆவியானவரே இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் கேட்ட வசனங்களை மறுபடியும் போய் சூழ்நிலைகளுக்கு போகும்போது சூழ்நிலையோடு ஒத்து போயிடாம அந்த சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் நின்று சொல்லட்டும், நாங்கள் இயேசுவோடு ஒத்து போகிறவர்கள், இயேசுவின் வார்த்தையோடு நாங்கள் ஒத்து போகிறவர்கள் என்கிற அந்த அடையாளத்தோடு நாங்கள் தொடர்ந்து காரியங்களை செய்ய எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.